ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஆப்ஷன். என்ன பார்க்க போனால் ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னாவோட 3 ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 lakhsக்கு மேலே சோல்ட் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்த கிராஸாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 lakhs கிட்ட வசூல் பண்ணப்பட்டிருக்கு. இது வரைக்கும் 73% ஆஃப் ஆக்குபன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் சிட்டியில் வந்து ஃபுல்லாக வந்து தனுஷ்னாவோட ஆட்சி தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரிலீஸ் ஆன திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான சாதனை பண்ண திரைப்படமாக வந்து பார்த்தீங்கன்னா 3 படம் வந்து பார்த்தீங்கன்னா 4Kல வந்து போயிட்டு இருக்காங்க. வந்து அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னாவோட புதுப்பேடு திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த லப்பர் பந்துன்ற படம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவர் ஹரிஷ் கல்யாண் சார் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு ஆனந்தர் விக்கெட் சேனலுக்கு வந்து. அப்போ என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, ஏன்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா லப்பர் பந்துன்னு படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு படம் வந்து நம்ம வந்து புதுப்பேட்டைன்ற படம் வந்து பார்த்தீங்கன்னா செல்வராகவன் சார் டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னா வந்து சூப்பராக நடிச்சிருப்பாரு. ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கேங்ஸ்டராக மாறுறாப்புல அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து வேற லெவலில் காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம கேங்ஸ்டர்னு ஒரு ஃபேம் இருக்கும். அது கேங்ஸ்டர்னா பாஷா மாதிரி இருக்கணும், கேங்ஸ்டர்னா இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு ஒரு ஃபேம் வந்து உடச்சி கேங்ஸ்டர்னா இப்படியும் இருக்கலாம் அப்படின்ற ஃபேம் வந்து காட்டியிருப்பாங்க புதுப்பேடு திரைப்படத்தில். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து லப்பர் பந்து திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான ஜானரில் இந்த திரைப்படம் உருவாயிருக்கு அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ 3 படம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் சிட்டியில் வந்து பயங்கரமான ஹைப் போயிட்டு இருக்கலாம். ஸோ அது வந்து ராகவேந்திர சார் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, ஸோ 3 படமே இப்படி போகுது, அப்போ குபேர திரைப்படம் வந்துச்சுன்னா வேறு லெவலில் வந்து இருக்கும் படம் ரிலீஸிங் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் எங்கேயோ போகுது அப்படின்னு மாதிரி ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலே நம்ம ஷாம்பு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.